ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கணும். வருஷம் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் வேணும்னே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி நடந்த ஒரு நிகழ்வாதான் இது இருக்குது. நமக்கு தெரியும் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எல்லாம் ரொம்பவே பாப்புலரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மாத்தி மாத்தி கலர் போட்டுப்பாங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா அதவே அராஜகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ ரோட்ல போயிட்டு இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் கலர் பொடி போடுறது. இந்த மாதிரி நிகழ்வு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஹோலி முடிஞ்சனும் நீங்க ஷார்ட்ஸ்ல பாக்கலாம், வீடியோல பாக்கலாம். போன வருஷம் கூட பார்த்த ஒரு நிகழ்வு நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. ஒருத்தவங்க 3 பேர் வண்டியில போயிட்டு இருக்காங்க. தந்தை, தாய், அந்த மகள் 3 பேர் போறாங்க. மகள்னாலும் வயசுக்கு வந்த மகள் நிக்காப் முதல் கூட போட்டிருக்காங்க. தாய் ஹிஜாப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பிள்ளை நிக்காப் போட்டிருக்காங்க. தந்தை தொப்பி போட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே போன வருஷம் ரொம்பவே வைரலா ஷார்ட்ஸ்ல இருந்தவங்க தான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்க நிறுத்தி அவங்க மேல என்ன பண்றாங்க, ரொம்ப கம்பல் பண்ணி இந்த ஓலி போட்டுட்டு பத்தாவதுக்கு அவங்க மதத்துக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை சொல்லி இதை நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு அவங்கள அனுப்புறாங்க. இதை அவங்களே வீடியோ எடுத்து போட்டு அந்த சமயத்துல அது என்னாச்சு, கேஸ்லாம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இது ரொம்பவே பாப்புலரான ஒரு நியூஸா இருந்துச்சு அந்த சமயத்துல. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான காரியத்துல கொஞ்ச நாளா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள ஹோலி வரும்போது இப்படியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோலி வந்தாவே வெளியே போகக்கூடாது அப்படின்னு பயப்படக்கூடிய கிராமங்கள், ஊர்கள் இருக்குதாமா. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இந்த நிகழ்வும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல அங்க என்ன பண்றாங்க, அந்த சந்தில பாத்தீங்கன்னா ஆட்களே இல்ல. எல்லாரும் பயந்துக்கிறாங்க. ஏன்னா பார்த்தா ஹோலி வந்திருக்கு, இன்னைக்கு என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனாவசியமா வெளியே வராம என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவனுங்க என்ன பண்றாங்க, ஒரு 5-6 பசங்க சேர்ந்துட்டு, பசங்கனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பசங்க, ஒரு 5-6 பசங்க சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, யாராவது அந்த பக்கம் வந்தா என்ன பண்ணலாம், ஹோலி பவுடர் போடலாம், கலர் பவுடர் போட்டு தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன், 5வது தான் படிக்கக்கூடிய சிறுவன், அவன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து மதரசாவை முடிச்சுட்டு என்ன பண்றான், நடந்து வந்துட்டு இருக்கான். பொதுவாவே இவங்க யாரா இருந்தாலும் செய்வாங்க. இதுல சின்ன பசங்கன்னா எச்சா செய்வாங்க. அந்த பையன் வேற மதரசாவுக்கு போயிட்டு தொப்பியெல்லாம் போட்டுட்டு கையில குரானை வச்சுட்டு வரானா இன்னும் எச்சா செய்வாங்க. பத்தாவதுக்கு வெள்ளை ஜுப்பாமாலாம் போட்டு வரான். அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அது ஒரு தொக்கா போயிருச்சு. நம்ம எச்சா செய்யணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, மறிச்சு அவங்க மேல என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையன் மேல கலர் பொடி தண்ணி எல்லாம் போடுறாங்க. அந்த பையன் வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சுறான். ஐயோ ஒயிட் ட்ரெஸ் வீணா போயிடும், கையில குரான் இருக்கு நலஞ்சிரும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ சொல்றான். ஆனா இவனுங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எச்சா செய்யறாங்க. ஒரு கட்டத்துல செஞ்சு முடிச்சுட்டு தான் அவனை விடுறாங்க. விட்ட உடனே இவன் என்ன பண்றான், கையில வச்சிருந்த பேக்ல இருந்து எடுத்து குரானை பாக்குறான். ஃபர்ஸ்ட் அதை தான் அவன் அந்த இடத்துல பாக்குறான். வெளியே கூட வீட்டுக்கு கூட போலாம அங்கேயே நின்று கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பாக்குறான். எதுக்காகனா அது நனைஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு அப்படி ஒரு எண்ணம் பாருங்க, அவனுடைய ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு, நம்ம விட்டா போதுன்னு கூட நினைக்கல. குரானை தான் அவன் பார்த்திருக்கான். அவன் குரான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பாக்குறத பார்த்துட்டு இவனுங்க கையில புக் இருக்குங்கிறனால அதையும் போய் மறுபடியும் நினைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, குரான் நினைக்கிறதுக்காக மறுபடியும் அவனை போய் என்ன பண்றானுங்க, சுத்து போட்டு அவன் மேல என்ன பண்றானுங்க, தண்ணி ஊத்துறது, கலரை போடுறது பண்றாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இது நடக்கக்கூடிய அந்த சந்தில அந்த முக்குல பாத்தீங்கன்னா போலீஸ் அம்மாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பக்கத்தாலேயே மெயின் ரோடு இருக்கு. அதனால போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, டிராபிக் ஆளுகள்லாம் இருப்பாங்க. அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ டைம்ல வருவாங்க, டீ குடிப்பாங்க, முக்கில் உட்காந்துருப்பாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாலும் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். போன்ல எல்லாம் வீடியோஸ் வரும்போதே அங்க போலீஸ் இருந்தாங்க, நாங்க போலீஸ்ட சொன்னோம், ஆனா அவங்க காதுலயே வாங்கிக்கலன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த காதுல வாங்கிட்டு அந்த பக்கம் சைடுல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நின்னுப்பாங்க. அப்படி அவங்க நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பையனை பார்த்தாலும் நடக்கிறது தெரிஞ்சாலும் ஹெல்ப்பே பண்ணல. இந்த பையன் என்ன பண்றான், குரானையும் வாங்கிட்டானுங்கன்னு சொல்லிட்டு குரானை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லணும். உடனே என்ன பண்ணிடுறான், நான் போய் ஆளை கூட்டிட்டு வந்து மதரசாக்கு போயிட்டான். இவன் மதரசாக்கே திரும்பி போயிட்டு, ஏன்னா மதரசா தான் பக்கத்தால இருக்கு, போய் என்ன பண்றான், கூட்டிட்டு வர போறான். உடனே ஆளை கூட்டிட்டு வரும்போது மதரசால இருந்து ஆள்லாம் கிளம்பி வராங்க. அந்த முக்களை பார்த்தாவே தெரியுது. உடனே இங்க பக்கத்தால இந்த போலீஸ் அம்மா என்ன பண்றாங்க, வந்தா இது பெரும் பிரச்சனையா போயிடும். ஏன்னா குரான் எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க, இது மத பிரச்சனையா போயிடும். ஹோலி அன்னைக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, நம்ம எதை என்ன பண்ணிடலாம், மறைச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பசங்களை அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஓடுங்கடா,
இருக்காதீங்க, அங்க வந்தாங்கன்னா சண்டையாயிரும் சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்றாங்க, குரானை வந்து போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்தம்மா பாக்குது, நாமளும் என்ன பண்ண வேணா, இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தோம்னா இதெல்லாம் பார்த்தோமான்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் போயிடலான்னு பாக்குது. ஆனா அங்க குரான் இருக்கிறதுனால அது எங்கேயாவது போட்டுட்டு போயிடலாம். அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு சண்டை போடுவாங்க. ஆளே இல்லாட்டினா என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் வந்து பிரச்சனையே ஆகாது. அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த குரானை எங்கேயாவது போடலான்னு பாக்குறாங்க. எல்லா பக்கத்தால இருக்கக்கூடிய கடையெல்லாம் பூட்டி தான் இருக்குது, அங்க நெரிசலா இருக்குது, கடையெல்லாம் பூட்டி இருக்கு. பக்கத்தால வந்து பார்த்தா ஒரு டின்னு மாதிரி இருக்குது, இந்த கடைக்கு பக்கத்தால ஏதோ ஒரு சந்து மாதிரி தெரியுது. சரி, அந்த டின்னுக்குள்ள போட்டு விட்டுறலாம். இவங்க வந்து பார்த்தாங்கன்னா கிடைக்காது, ஆளும் இல்லைங்கிறனால பெசாம போயிடுவாங்கன்ட்டு என்ன பண்றாங்க, எடுத்து அந்த டின்னுக்குள்ள வந்து அப்படியே எட்டி போட பாக்குது. போட பார்த்தா கையை உள்ளக்குள்ள விட்டதுதான் பாக்கி, கையே வெளியே வர மாட்டேங்குது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா உள்ளக்குள்ள ஏதோ ரொம்ப மோசமா கடிக்குது. அது குளவியா தேனியா என்னன்னே தெரியல, கையை ஃபுல்லா கடிக்குது, தாங்க முடியல அந்த மானால வலி. ஆனா வெளியே எடுக்க முடியல. அது ஒரு சின்ன சந்து மாதிரி தெரியுது, புக்கு போற மாதிரி நீளமா இருக்குங்கிறக்காக கையை உள்ளுக்குள்ள போய் விட்டுட்டு அந்த கையை பார்த்தா வெளியவே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பள்ளிவாசல் ஆளுகளே பக்கத்தால வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த அம்மா வந்து பார்த்தா துடிச்சிட்டு இருக்குது, கத்திட்டு இருக்கிறது பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்ததே வேற விஷயத்துக்காக. ஆனா இந்த அம்மா நின்று இங்க கஷ்டப்பட்டு இருக்குன்னு பார்த்துட்டு உடனே அவங்களாம் தான் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா என்ன பண்ணிடுறாங்க, கையை எடுத்துடுறாங்க. கையை ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஃபுல்லா ரத்தம், ஏதோ ஒரு பெரும் கடியா இருக்குது. கையெல்லாம் என்ன இருக்குது, மோசமா காயமா இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேற எதுவும் யோசிக்க முடியாது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க, பக்கத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ்ல இருந்தனால அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, கூப்பிட்டு விட்டு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, வந்து அந்த பசங்க எங்கடா குரானை வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது இங்கதான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆட்களே இல்லைங்க. அந்த சந்தில வேற யாரும் இல்லை, கேட்கலான்னு பார்த்தா கூட யாரும் இல்லை. அப்போ குரான் எங்கன்னு பாக்குறாங்க. ஒருவேளை குரான் எடுத்துட்டு போயிட்டானுங்களா, குரான் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. இங்கதான் எங்கேயாவது போட்டு போயிருப்பானுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து கை விட்டு அந்த சந்துக்குள்ள வந்து குரானை போட்டாங்க பாருங்க, அந்த இடத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கடைக்கு பக்கத்தால் நின்றுட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது அந்த வெளியே அட்டை லைட்டா தெரியுது. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரானை எடுத்துடுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வருது, அப்ப ஏன் அவங்க கையை உள்ள விட்டாங்கன்னு பார்த்தா இவங்கதான் மறைக்கிறதுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக குரானை தூக்கி போட்டிருக்காங்க. அதனாலதான் அங்க ஏதோ வந்து பண்ண போயிருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஏதோ ஒண்ணு ஆயிருக்குது. நாம வந்தோம் என்ன நினைச்சிட்டோம், அவங்க ஏதோ கத்திட்டு இருக்காங்க கதறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணமோ தவிர அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கு அவங்க கை விட்டாங்கன்னு கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வே அவர்களுக்கான சரியான தண்டனை கொடுத்துட்டான். அவங்க மறைக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா செஞ்சவங்க கூட தப்பிச்சிட்டானுங்க. மறைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த பொறுப்புல இருந்தும் அவங்க கவனிக்காம இருந்ததுக்கான தண்டனை தான் இதுன்னு சொல்லிட்டு ஆலிம்களுக்கே என்ன புரியுது, மதரசால இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து தெரியுது இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜும்மா பயான்ல சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா ஒரு அநியாயத்தை நேர்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், தண்டனை கொடுப்பான். அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜும்மா பயான்ல பயான் பண்ணது மூலமாக இந்த விஷயம் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூட நல்லது செய்யாம அநியாயம் நடக்கும்போது கண் முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல தப்பு செஞ்சவங்க கூட தப்பிச்சிருவாங்க. அநியாயத்துக்கு துணை போனவங்கள அல்லாஹ் என்ன பண்ணுவான், கண்டிப்பா கேட்பான். இது ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க.